வணக்கம் நேயர்களே. பார்த்தேன், ரசித்தேன், படித்தேனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது சுதா ஆழ்வான். அமரர் கல்கியின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அலை ஓசை பாகம் 4 பிரளயம் அத்தியாயம் 13 ராகவன் பகற்கனவு. நீலத்திரை கடலை கிழித்துக்கொண்டு நீராவி கப்பல் சென்று கொண்டிருந்தது. அது இங்கிலாந்தில் இருந்து இந்தியாவுக்கு சென்று கொண்டிருந்த SS எலிசபெத் என்னும் பிரயாண கப்பல். அதில் நமது கதாநாயகன் சௌந்தரராகவன் பிரயாணம் செய்து கொண்டிருந்தான். பெரும் பிரயத்தனம் செய்து அந்த கப்பலில் சௌந்தரராகவன் இடம்பெற வேண்டியிருந்தது. மகா யுத்தம் முடிந்து 1 வருஷம் கூட ஆகவில்லை. ஆதலால் கப்பல்களில் பிரயாணிகளுக்கு இடம் கிடைப்பது கஷ்டமாக இருந்தது. யுத்தம் முடிந்து சில மாதத்துக்கெல்லாம் ராகவன் இங்கிலாந்துக்கு சென்றான். போதிய காரணம் இல்லாமல் தன்னை சர்க்கார் உத்தியோகத்திலிருந்து நீக்கிவிட்ட அநீதிக்கு பரிகாரம் தேடுவது இங்கிலாந்து சென்றதன் நோக்கம். என்னதான் கம்பெனி வேலை என்றாலும் அதில் சம்பளம் எவ்வளவுதான் கிடைத்தாலும் சர்க்கார் உத்தியோகத்துக்கு ஈடாகாது என்பது ராகவனுக்கு சீக்கிரத்திலேயே தெரிந்து போய்விட்டது. மேலும் எதற்காக தன் பேரில் ஒரு வீண் அபாண்டம் சர்க்கார் தஸ்தாவேஜுகளில் இருக்க வேண்டும்? யுத்தத்தில் பிரிட்டன் தோற்று போய் இந்தியாவில் அரசாங்கம் மாறியிருந்தாலும் ஒருவாறு மன நிம்மதி அடைந்திருக்கலாம். ஆனால் யுத்தத்தில் பிரிட்டன் ஜெயித்து இந்தியாவிலும் பிரிட்டிஷ் ஆட்சி நிலைத்திருக்கிறது. அவ்விதம் இருக்கும்போது சர்க்கார் உத்தியோகத்தை எப்படி அவன் அலட்சியம் செய்ய முடியும்? ஆரம்ப காலத்தில் ராகவனுடைய பொருளாதார ஞானத்தை மெச்சி உத்தியோகம் கொடுத்த துரை இங்கிலாந்திலேதான் அச்சமயம் இருந்தார். அவரிடம் தன்னுடைய கட்சியை சொல்லி முறையிட்டு சிபாரிசு பெறலாம் என்ற ஆசை அவனுக்கு இருந்தது. அந்த ஆசை எவ்வளவு வீணாசை என்பது இங்கிலாந்துக்கு போன பிறகுதான் தெரிந்தது. யுத்தத்தின் போது ஜெர்மன் விமானங்கள் இங்கிலாந்தின் பெரும்பகுதியை பாழாக்கியிருந்தன. கோடானு கோடி பணம் யுத்தத்தில் செலவான காரணத்தினால் இங்கிலாந்து இன்சால்வெண்ட் ஆகிவிடுமோ என்று பயப்படும்படியான நிலைமையில் இருந்தது. ஆங்கில மக்கள் போதிய உணவில்லாமலும் உடையில்லாமலும் மற்ற வாழ்க்கை வசதிகள் இல்லாமலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட நிலைமையில் ராகவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை பற்றி யார் உருகி கண்ணீர் வடிப்பார்கள்? அவனுடைய குறையை காதிலேதான் யார் வாங்கிக் கொள்வார்கள்? ராகவனுக்கு உத்தியோகம் கொடுத்து அவனை செல்லப்பிள்ளையைப் போல் நடத்திய துரை கூட இப்போது அவனுடைய புகாரை பொருட்படுத்தவில்லை. மிஸ்டர் ராகவன், இங்கே நாங்கள் அன்றாடம் ஜீவனம் செய்கிற பாடே பெரும்பாடாக இருக்கிறது. பெரிய பெரிய சீமான்கள் எல்லாரும் தினந்தோறும் கியூவில் நின்று அரைராத்தல் ரொட்டி வாங்கி கொண்டு வந்து காலட்சேபம் செய்ய வேண்டியிருக்கிறது. நீ உனக்கு உத்தியோகம் போனதை பற்றி பிரமாதப்படுத்துகிறாய். உன்னுடைய புகாரை எடுத்துக்கொண்டு நான் இங்கே யாரிடமாவது சிபாரிசு செய்ய போனால் என்னை பார்த்து சிரிப்பார்கள். நீ வேலை பார்க்கும் கம்பெனியில் ஒரு வேலை கிடைத்தால் நான் கூட வந்து விடுவேன். இங்கே நீ வீணாக அலைந்து காலங்கழிக்காதே. இந்தியாவுக்கு திரும்பி போய் கிடைத்திருக்கும் உத்தியோகத்தை சரியாக காப்பாற்றிக்கொள் என்று மாஜி வரவு செலவு இலாக்கா தலைவர் கூறிய புத்திமதி ராகவனை தூக்கி வாரி போட்டுவிட்டது. அது மட்டுமல்லாமல் துரை இன்னொரு விஷயமும் சொன்னார். ராகவன், இனிமேல் இந்தியாவில் சர்க்கார் உத்தியோகத்துக்கு முன்னை போல் அவ்வளவு மதிப்பு இராது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்து விடுவது என்று இங்கே தொழிற்கட்சி மந்திரிகள் தீர்மானம் செய்துவிட்டார்கள். அது சரியான தீர்மானம். ஏனெனில் எங்களால் இனிமேல் 40 கோடி ஜனங்கள் உள்ள ஒரு தேசத்தை கட்டியாள முடியாது. அதற்கு வேண்டிய ஆள்பலமும் வசதிகளும் இங்கே இல்லை. இந்தியா சுதந்திரம் பெற்றால் முதலில் காங்கிரஸ்காரர்கள்தான் அதிகாரத்துக்கு வருவார்கள். காங்கிரஸ் அதிகாரத்தின் கீழ் நீ சர்க்கார் உத்தியோகம் பார்க்க விரும்ப மாட்டாயல்லவா? ராகவனுடைய உள்ளம் மேலும் குழப்பத்தை அடைந்தது. துரையின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆயினும் சர்க்கார் உத்தியோகம் திரும்ப கிடைக்கும் என்ற ஆசை போய்விட்டது. நல்ல வேளை, கம்பெனி உத்தியோகத்தை அவன் விட்டுவிடவில்லை. 4 மாதம் லீவு வாங்கி கொண்டுதான் வந்திருந்தான். திரும்பி போய் கம்பெனி உத்தியோகத்தை ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான் என்று முடிவு செய்தான். இந்தியாவுக்கு போகும் கப்பலில் இடம் கிடைப்பது மிகவும் பிரயாசையாய் இருந்தது. கப்பலுக்காக காத்திருந்த சமயத்தில் அங்குமிங்கும் அவன் சுற்றி அலைந்தான். அப்படி அலைந்த போது அவன் கண்ட காட்சிகளும் கேட்ட விஷயங்களும் அவனுடைய மனத்தில் ஆச்சரியமான ஒரு மாறுதலை உண்டாக்கின. ஆஹா, இந்த இங்கிலீஷ்காரர்கள் எப்பேற்பட்டவர்கள்! எத்தகைய தீரர்கள்!
நாட்டின் சுதந்திரத்துக்காக என்னவெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள், நாட்டின் சுபீட்சத்துக்காக எப்படியெல்லாம் பாடுபடுகிறார்கள். ஆனால் இந்தியாவில் நாம் இத்தனை காலமும் என்ன செய்து வந்தோம்? அந்நியர்களின் கீழ் அடிமை உத்தியோகம் பார்த்து வந்தோம். அதை திரும்ப பெறுவதற்காக கெஞ்சுமணியம் செய்ய இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம். சீ, இது என்ன மானம் கெட்ட பிழைப்பு! இங்கிலீஷ் படிப்பு என்ன மாதிரி நம்முடைய புத்தியை கெடுத்துவிட்டது. போனதற்கெல்லாம் பரிகாரமாக இனிமேல் நடந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் சுதந்திரத்துக்காக ஏதேனும் ஒரு பிரமிக்கும்படியான காரியம் செய்ய வேண்டும். SS எலிசபெத் கப்பலின் மேல்தளத்தில் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டு சவுந்தரராகவன் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த போது மேற்கண்டவாறு பற்பல எண்ணங்கள் வந்து போய்க் கொண்டிருந்தன. மனத்தை அதன் போக்கிலேயே விட்டபோது 15 வருஷங்களுக்கு முன் கராச்சியிலிருந்து பம்பாய்க்கு கப்பலில் பிரயாணம் செய்ததில் வந்து மனம் நின்றது. ஆஹா, அந்த பிரயாணம் எவ்வளவு ஆனந்தமாக இருந்தது! அது பெரும்பாலும் சாமான்கள் அடுக்கிய சாதாரண நாலாந்தரமான கப்பல்தான். இந்த கப்பலின் விஸ்தீரணத்திலோ கம்பீரத்திலோ அழகிலோ வசதியிலோ 1/8 பங்கு கூட அந்த கப்பலில் இல்லை. ஆயினும் அந்த கப்பலில் அவன் அப்போது செய்த பிரயாணம் ஆகாய வெளியில் புஷ்பரதத்தில் தேவ தேவியர்களுக்கு மத்தியில் கந்தர்வர்களின் கானத்தை கேட்டுக்கொண்டு செய்த பிரயாணத்தைப் போல ஆனந்தமயமாயிருந்தது. காரணம், அதே கப்பலில் தாரிணியும் பிரயாணம் செய்ததுதான். அடடா, என்ன தவறு செய்துவிட்டோம்! கொஞ்சம் பிடிவாதம் பிடித்து தாரிணியை கல்யாணம் செய்து கொண்டிருந்தால் வாழ்க்கை எவ்வளவு ஆனந்தமயமாய் இருந்திருக்கும். தாரிணியிடமிருந்து மனம் சீதாவிடம் பாய்ந்தது. தாரிணியை புறக்கணித்தது ஒரு பிசகு என்றால், சீதாவை மணந்து கொண்டது அதைவிட பெரிய பிசகு. கிட்டாவையர் மகள் லலிதாவை கல்யாணம் செய்து கொண்டிருந்தால் இல்வாழ்க்கை நிம்மதியாகவாது இருந்திருக்கும். லலிதாவை பார்க்க போன இடத்தில் இவள் குறுக்கே வந்து சேர்ந்தாள். கண்களை அகல விரித்து பார்த்து நம்முடைய மதியை மயக்கிவிட்டாள். ஒரு விஷயம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும், கண்ணழகிலே மட்டும் சீதாவுக்கு இணை இல்லைதான். தாரிணியின் கண்களை காட்டிலும் கூட சீதாவின் கண்கள் கொஞ்சம் அதிகம் அழகானவை என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் கண்ணழகு மட்டும் ஒரு பெண்ணிடம் இருந்தால் போதுமா? போதாது என்பதற்கு தன்னுடைய வாழ்க்கையே அத்தாட்சி. அந்த கண்களின் வழியாக அவளுடைய உள்ளத்தின் இயல்பை பார்க்கும் சக்தி தனக்கும் இல்லாமற் போய்விட்டதே. சீச்சி, என்ன சஞ்சல புத்தி, என்ன சண்டை பிடிக்கும் சுபாவம், என்ன அசூயை, என்ன ஆத்திரம்! பெண்களின் கெட்ட குணங்கள் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பிரம்மதேவன் சீதாவை படைத்திருக்க வேண்டும். சீதா என்னும் பெயரை காட்டிலும் சூர்பனகை என்னும் பெயர் அவளுக்கு அதிக பொருத்தமாயிருக்கும். சீச்சி, இது என்ன எண்ணம்? தவறு முழுவதும் சீதாவினுடையதுதானா? தன் பேரிலும் தவறு இருக்கத்தான் இருக்கிறது. அவளை நடத்த வேண்டியபடி முதலில் இருந்தே நடத்தியிருந்தால் சொன்னதை கேட்டுக்கொண்டு அடங்கி நடந்திருப்பாள். புதுடில்லி நாகரிக வாழ்க்கைக்கு அவளை தயார் பண்ண எத்தனித்தது அல்லவா இப்படி வினையாக வந்து முடிந்தது. அவள் சுபாவம் கெட்டுப்போனதற்கு அந்த மடையன் சூர்யாவும் ஒரு காரணம். தன்னுடைய அபிப்பிராயங்களை காட்டிலும் சூர்யாவின் அபிப்பிராயங்கள் அல்லவா அவளுக்கு மேலாக போயிருந்தன. கடைசியாக எப்படிப்பட்ட படுகொழியில் கொண்டு போய் அந்த படுபாவி அவளை தள்ளிவிட்டான். இந்த ஸ்திரீகளின் சுபாவமே அதிசயமானதுதான். சூர்யாவிடம் அப்படி என்ன அழகை, அற்புதத்தை இவர்கள் கண்டுவிட்டார்களோ தெரியவில்லை. சீதாவாவது அம்மாஞ்சி என்று சொல்லி உருகிக் கொண்டிருந்தாள். தாரிணிக்கும் சூர்யாவுக்கும் என்ன சம்பந்தம்? அவர்களுக்குள் எப்படி சிநேகம் ஏற்பட முடியும்? ஆஹா, சூர்யாவை போலீஸ் பாதுகாப்பில் இருந்து தப்புவிப்பதற்காக தாரிணி எப்பேற்பட்ட சாகசமான காரியம் செய்தாள்! என்ன துணிச்சல், என்ன தைரியம்! 2 பேரும் அன்றைக்கு மறைந்தவர்கள், அப்புறம் வெளிப்படவே இல்லை. மத்திய சர்க்காரின் துப்பறியும் இலாக்கா எவ்வளவோ முயன்றும் பயனில்லை. எப்படி அவர்கள் மாயமாய் மறைந்திருப்பார்கள்? இதில் ரொம்பவும் விசித்திரமான வேடிக்கை என்னவென்றால், கல்கத்தாவில் சீதாவை தாரிணி என்ற பெயரால் கைது செய்து பாதுகாப்பு சிறையிலே வைத்திருந்ததுதான். இந்த விஷயம் கல்கத்தாவுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு பிறகுதான் ராகவனுக்கு தெரிய வந்தது. ஆனாலும் அதை பற்றி அவன் நடவடிக்கை ஒன்றும் எடுக்க முடியாமல் இருந்தது. அவள் தாரிணி இல்லை, சீதா என்று தான் சொன்னால்
அவள் கைதியான போது ஏன் அதை சொல்லவில்லை என்று கேட்பார்கள் அல்லவா? டில்லியிலிருந்து அவள் கல்கத்தா வந்த காரணம் என்னவென்று கேட்பார்கள் அல்லவா? அந்த கேள்விகளுக்கு என்ன பதிலை சொல்லுவது? கிடக்கட்டும் கிடக்கட்டும், சிறையிலேயே அடைந்து கிடக்கட்டும், நன்றாக புத்தி வரட்டும். எல்லாருக்கும் விடுதலை கிடைக்கும் போது அவளுக்கும் விடுதலை கிடைத்து வெளிவரட்டும். அப்போது பார்த்து கொள்ளலாம். எப்படி இருந்தாலும் சீதாவுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து பார்க்க வேண்டியதுதான். அவளுடன் இல்லறம் நடத்த இன்னொரு பிரயத்தனம் செய்ய வேண்டியதுதான். இவ்விதம் சௌந்தரராகவன் மனமுவந்து தயவு செய்ய எண்ணியதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருந்தன. ஒன்று, சீதாவுடன் தான் இல்வாழ்க்கை நடத்தாவிட்டால் பாமா என்கிற பிசாசின் வாயில் விழ வேண்டியிருக்கும். அது இரும்பு சட்டியிலிருந்து அடுப்பு நெருப்பில் விழுவது போல ஆகும். இரண்டாவது காரணம் குழந்தை வசந்தி. சீமைக்கு புறப்படும் முன் ராகவன் சென்னைக்கு தன் மகளை பார்க்க போயிருந்தான். அப்போது குழந்தை தன் கபடமற்ற கண்களினால் தந்தையை ஏறிட்டு பார்த்துவிட்டு, அப்பா, அம்மாவை அழைத்து வரவில்லையா என்று கேட்டாள். அந்த கேள்வியில் துணித்த ஆதங்கத்தை ராகவனால் மறக்கவே முடியவில்லை. குழந்தையை முன்னிட்டாவது மறுபடியும் ஒரு தடவை குடித்தனம் நடத்தி பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். மூன்றாவதாக இன்னொரு காரணமும் இருந்தது. அது கொஞ்சம் விசித்திரமான காரணம்தான். ராகவன் புதுடில்லியை விட்டு கிளம்புவதற்கு முன்னால் ஒரு நாள் இரவு 10 மணிக்கு வீட்டுக்குள் திடீரென்று ஒரு ஸ்திரீ வந்தாள். அவளுடைய தோற்றம் அச்சத்தை அளித்தது. அதைவிட அவள் பேச்சு பயங்கரமாயிருந்தது. நான் யார் தெரியுமா என்று கேட்டாள். தெரியாது என்றான் ராகவன். உன் மனைவி சீதாவின் தாயார் நான் என்றாள் அந்த ஸ்திரீ. ராகவன் சிரித்துக்கொண்டே, சீதாவுக்கு எத்தனை தாயார் என்று கேட்டான். சிரிக்காதே, உன் சாமர்த்தியம் உன்னோடு இருக்கட்டும். சீதா என்னுடைய மகள், வயிற்றில் பெற்ற மகள் அல்ல, ஆனாலும் அதைவிட அதிகம். உன் மனைவி ஒரு ரத்தினஹாரம் போட்டுக்கொண்டிருந்தாளே, அது இருக்கிறதா அல்லது விற்று சாப்பிட்டு விட்டாயா என்று கேட்டாள். ராகவன் சிறிது வியப்பும் அச்சமும் அடைந்தான். ஆயினும் வெளிக்கு அதைரியத்தை காட்டிக்கொள்ளாமல், நீ எதற்காக கேட்கிறாய்? நீ யார்? உன் பெயர் என்ன என்று அதட்டி கேட்டான். சொல்கிறேன் கேள். நான் உன் மாமியார். என் பெயர் ரசியா பேகம். அந்த ரத்தினஹாரத்தை நான் சீதாவுக்கு கொடுத்தேன், அதனாலே கேட்கிறேன். அது போனால் போகட்டும். சீதாவை நீ கஷ்டப்படுத்துகிறாய் என்று எனக்கு தெரியும். உன்னிடமிருந்து தொல்லைப்படுவதை காட்டிலும் சிறையில் இருப்பதே மேல் என்று எண்ணி அவள் சிறைக்கு போயிருக்கிறாள். ஒரு நாள் வெளியில் வருவாள். அப்போது அவளை நீ சரியாக நடத்தி பத்திரமாய் பாதுகாக்க வேண்டும். இல்லாவிட்டால் உன்னை இந்த கத்தியால் ஒரே குத்தாக குத்தி கொன்று விடுவேன் என்று சொல்லி ஒரு கத்தியை எடுத்து காட்டினாள். ராகவன் இப்போது உண்மையாகவே பயந்து நடுங்கி போனான். அவனால் வாயை திறக்கவே முடியவில்லை. சட்டென்று ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. ரஜினிபூர் பைத்தியம் என்று ஒரு ஸ்திரீ ரஜினிபூர் ராஜாவை கொல்ல பார்த்தாள் என்றும் அவள் டில்லியில் திரிந்து கொண்டிருந்தாள் என்றும் அவன் கேள்விப்பட்டிருந்தான். நீ ரஜினிபூர் என்று தயக்கத்துடன் அவன் கேட்க ஆரம்பித்த உடனே, ஆமாம், நான் ரஜினிபூர் மகாராணிதான். என் அருமை மகளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள். இல்லாவிட்டால் உன்னை நிச்சயமாய் குத்தி கொன்று விடுவேன் என்று சொல்லிவிட்டு அந்த ஸ்திரீ போய்விட்டாள். இந்த சம்பவம் கொஞ்ச நாள் வரையில் ராகவனுடைய மனத்தில் இடைவிடாமல் குடிக்கொண்டிருந்தது. ரஜினிபூர் பைத்தியம் என்பது யார் என்றும் அவளுக்கும் தன் மனைவி சீதாவுக்கும் என்ன சம்பந்தம் என்றும் அறிந்து கொள்ள பெரிதும் ஆவலாயிருந்தது. வேறு வழியில் இதை பற்றி தெரிந்து கொள்ள முடியவில்லை. சீதாவை கேட்டு தெரிந்து கொண்டால்தான் உண்டு. நாளடைவில் ரசியா பேகத்தின் வார்த்தைகளின் வேகம் அறிந்துவிட்டாலும் இன்னமும் உண்மையை அறிந்து கொள்ளும் ஆவல் ராகவனுடைய மனத்தில் இருக்கத்தான் இருந்தது. அதற்காகவாவது சீதாவை மறுபடியும் கூட்டி வைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும். கடற்காற்று சுகமாக அடித்துக் கொண்டிருந்தது. கடல் அலைகளின் ஓசை பின்னணி சங்கீதத்தைப் போல கேட்டுக்கொண்டிருந்தது. ராகவனுக்கு கண்களை சுழற்றிக் கொண்டு வந்தது. தன்னை அறியாமல் சாய்மான நாற்காலியில் படுத்த வண்ணம் அவன் தூங்கிப் போனான். அந்த பகர் தூக்கத்தில் ராகவன் ஒரு கனவு கண்டான். ஒரு பெரிய அரண்மனை, அதில் தர்பார் மண்டபம். பளிங்கு மேடையில் முத்துவிதாரத்தின் கீழ் அமைந்த நவரத்தின சிம்மாசனத்தில் ராணி ஒருத்தி உட்கார்ந்திருந்தாள். ரஜினிபூர் மகாராணிக்கு ஜே என்ற கோஷம் எங்கிருந்தோ கேட்டுக்கொண்டிருந்தது.
முதலில் தூரத்தில் நின்று பார்த்த அந்த சிம்மாசனத்தை நெருங்கிப் போனான். 10 அடி தூரத்தில் சென்றதும் மகாராணி ராகவனை பார்த்து புன்னகை புரிந்து, நான் யார் தெரிகிறதா என்று கேட்டாள். ரஜினிபூர் ராணி என்றான் ராகவன். நன்றாய் பார் என்றாள் ராணி. உற்று பார்த்தபோது ராகவனுடைய உள்ளத்தை கவர்ந்த வேறொரு முகம் தெரிந்தது. ஆ, தாரிணி, நீயா என்று கேட்டான் ராகவன். இன்னும் நன்றாய் பார், பார்த்து சொல்லு என்றாள் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த மாது. ராகவன் பார்த்தான். இப்போது சீதாவின் முகமாக தெரிந்தது. ஆ, சீதா, நீதானா? தாரிணி மாதிரி எப்போது மாறினாய் என்று கேட்டான். நான் மாறவில்லை, உங்கள் கண்களும் மனமும் மாறிவிட்டன என்றாள் சீதா. நான் உன்னை கஷ்டப்படுத்தியதையெல்லாம் மன்னித்துவிடு என்றான் ராகவன். நான் உங்களை கஷ்டப்படுத்தியதற்கும் நீங்கள் என்னை கஷ்டப்படுத்தியதற்கும் சரியாய் போயிற்று. ஆகையால் மன்னிப்பதற்கு ஒன்றும் இல்லை. குழந்தை வசந்தி எங்கே என்று சிம்மாசனத்தில் கிரீடமணிந்து வீற்றிருந்த சீதா கேட்டாள். ஆஹா, வசந்தியை மறந்துவிட்டேனே, இதோ போய் அழைத்து வருகிறேன் என்று ராகவன் ஓடத் தொடங்கினான். வசந்தியை எங்கேயோ விட்டுவிட்டு வந்ததாக அவனுக்கு ஞாபகம் இருந்தது. ஆனால் எங்கே என்பது நினைவில் இல்லை. ஞாபகப்படுத்திக் கொள்ள முயன்று கொண்டே ஓடினான். கால் புதைந்த ஆற்று மணலை கடந்து ஓடினான். ஓடையில் இறங்கி தண்ணீரில் நனைந்து கொண்டு ஓடினான். காட்டிலும் மலையிலும் ஓடினான். பெரியதொரு அரண்மனையின் மேல்மாடி முகப்பில் ஓடினான். முதலில் வசந்தி வசந்தி என்று கூச்சலிட்டு கொண்டே ஓடினான். பிறகு கூச்சல் போடவும் முடியாமல் தொண்டை நன்றாக அடைத்து கொண்டது. கால்கள் தடுமாறின, தலை சுற்றியது. ஒரு பெரும் பிரயத்தனம் செய்து ஐயோ வசந்தி என்று கூச்சலிட்டான். யாரோ தோளை பிடித்து குலுக்கினார்கள். உடனே விழிப்பு வந்துவிட்டது. கனவு மயக்கத்தில் வசந்திதான் என்று நினைத்து கொண்டு, ஆ, என் கண்மணி, வந்துவிட்டாயா என்று சொல்லிக்கொண்டே திரும்பி பார்த்தான். அவனுடைய தோளை பிடித்து குலுக்கியவள் வசந்தி அல்லவென்றும் பாமா என்றும் தெரிந்து கொண்டான். தன் மனத்திற்குள்ளே, அட பிசாசே, சற்று நேரம் என்னை சும்மா விடமாட்டாய் என்று சொல்லிக்கொண்டே எழுந்தான். அந்த கனவு கண்டது முதல் ராகவனுக்கு வசந்தியை பார்க்க வேண்டுமென்ற ஆவல் அளவின்றி பெருகிற்று. குழந்தையை இனிமேல் என்றைக்கும் விட்டு பிரிவதில்லை என்று அடிக்கடி தீர்மானித்துக் கொண்டான். கனவை நினைத்து கொண்டு அவளுக்கு விபத்து ஒன்றும் நேராமல் இருக்க வேண்டுமே என்று ஓயாமல் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தான். பம்பாய் துறைமுகத்தில் கப்பலில் இருந்து கீழே இறங்கியவுடனே ஆகாய விமானத்தில் ஏறி சென்னை பட்டணத்துக்கு சென்றான். பத்மாபுரத்தில் தன் தந்தை பத்மலோச்சன சாஸ்திரிகளின் வீட்டை அடைந்தான். வீட்டு வாசலில் வண்டி ஒன்று காத்து கொண்டிருந்தது. யாராவது ஊருக்கு போகிறார்களா என்று மனத்தில் நினைத்து கொண்டான். டாக்ஸி வண்டியின் சத்தத்தை கேட்டு அவனுடைய தாயார் வெளியில் வந்து பார்த்தாள். மகனை ஆவலுடன் வரவேற்றாள். ஏண்டாப்பா, வருகிறதாக ஒரு கடிதம் கூட எழுதவில்லையே என்று ஆவலாக சொன்னாள். ராகவன் அதை பொருட்படுத்தாமல், அம்மா, யாராவது ஊருக்கு கிளம்புகிறார்களா என்று கேட்டான். ஆமாண்டா அப்பா, நீ வருகிறது தெரியாதோ இல்லையோ. சூர்யா வந்திருக்கிறான். குழந்தை வசந்தியை அழைத்து கொண்டு புறப்படுவதற்கு இருந்தான். அதற்குள் நல்ல வேளையாக நீ வந்துவிட்டாய் என்றாள். குழந்தையை எங்கே அழைத்து போவதாக சொன்னான்? தேவப்பட்டணத்துக்குத்தான். அங்கே அவள் அம்மா இருக்கிறாள் அல்லவா? ஓஹோ, அப்படியா என்று கர்ஜித்தான் ராகவன். காமாட்சி அம்மாள், நீ வந்துவிட்டபடியால் இன்றைக்கு குழந்தை போவதற்கில்லை என்றாள். இன்றைக்கும் இல்லை, என்றைக்கும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே உள்ளே போனான். சூர்யாவுடன் ஊருக்கு புறப்படுவதற்கு தயாராக நின்ற வசந்தி அப்பாவை பார்த்ததும் ஒரே ஓட்டமாக ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டாள். ராகவன் கால் சட்டை பையிலிருந்து கைத்துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சூர்யாவை நோக்கி குறிப்பார்த்து, அடே காலிப்பயலே, உன்னை போன்ற அயோக்கிய சிகாமணியை கொன்றால் துளிக்கூட தோஷமில்லை என்று கர்ஜித்தான். சூர்யா ஒரு நிமிஷம் திகைத்து போய் நின்று கொண்டிருந்தான். அத்தியாயம் 13 ராகவனின் பகற்கனவு நிறைவுற்றது. அன்பான நேயர்களே, இது போன்ற மேலும் சுவையான கதைகள் மற்றும் கட்டுரைகள் கேட்க பார்த்தேன், ரசித்தேன், படித்தேன் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு போன்றவை பிளேலிஸ்டுகளாக வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏனைய பிற கதைகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம்.
தமிழ் கதைகள் கேட்க ஆர்வம் உள்ள உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களிடம் பகிருங்கள். மிக்க நன்றி.